ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் கலைச்செல்வி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக விபத்தில் கோமா ஸ்டேஜுக்கு போய் அப்புறம் இப்போ சமீபத்தில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் இறந்து ஒரு 8 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லை. இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால இவங்க அம்மா வீட்டு சைடு இவங்களை ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டு மாதம் ஒரு 10,000 சம்பளம் வாங்கிட்டு தனியாக வீடு எடுத்து தங்கி தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தனிமையிலே இருந்தலன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லாவே இவங்கள பார்த்துட்டு இருந்திருக்கிறாருங்க. ஸோ அவரை மறக்க முடியாது. இவங்க தனிமையிலேயே இருந்துக்கலான்னு தான் நினச்சிருக்காங்க. பட் இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமாக இருக்கணும், ஓரளவு ஒரு சுமாரான வேலைக்காவது போயிட்டுருக்கணும். குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கௌதமி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாப்லேருந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பாவுங்க இவங்களுக்கு மளிகை கடை வச்சு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 4 பொண்ணுங்க. ஸோ அவங்களாம் ஓரளவு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருதாகவும் இவங்களுடைய இவங்களுடைய கணவர் இவங்களை சந்தேகப்பட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணதுனால விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு படிக்காதனால இவங்களுக்கு மளிகை கடை வச்சு கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற மணமகனாக இவங்க எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசவன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்க தயவு செய்து கொடுக்க வேணாங்க. தேங்க்யூ.